நீங்கள் வந்து நல்ல அசைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தால் கிராம பகுதிகளில் கிடைக்கக்கூடிய நாட்டு கோழிகள் வந்து சாப்பிட்லாம். இப்போ நம்ம நாட்டு கோழிகளாக சாப்பிட்றது நாட்டு கோழியான்றதே சந்தேகம் தான். ஆனால் கிராம பகுதியில் கிடைக்கக்கூடிய நாட்டு கோழிகள் வந்து எடுத்துக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், கேரட் இந்த மாதிரி உடலுக்கு வந்து வெப்பத்தை உண்டாக்கக்கூடிய உணவுப் பொருட்களாக கத்திரிக்காய் இந்த மாதிரி வெப்பத்தை உண்டாக்கக்கூடிய உணவுப் பொருட்களாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா உடனடியாக இந்த பெயின் அதாவது வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோயை எந்த வழியாக இருந்தாலும் சித்த மருத்துவத்தில் வாதமாக தான் நம்ம வந்து எடுத்துக்குவோம். அந்த வாதத்தை போக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? வாதத்தை போக்குறது கொஞ்சம் வந்து நம்ம ஹீட் ஆக்கணும் நம்ம உடம்பை. அப்போ நம்ம உணவு மூலியமாகவே நம்ம உடலை வந்து நம்ம கொஞ்சம் சூடாக்குறோம் அப்படின்னா உடனடியாக இந்த வலி வந்து அந்த வேதனையிலேருந்து நம்ம வந்து விடுபட முடியும். ஆரம்ப நிலைகளில் இருக்கக்கூடிய எந்த வகையான வலிகளாக இருந்தாலும் உடலை வந்து சூடாக்கக்கூடிய உணவு முறைகள் நம்ம எடுத்துக்கும் போதே அந்த உடல் வலி வந்து உடனடியாக வந்து சரியாகும்.